ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செலவே செய்யாம நம்ம சமையலுக்கு தேவையான கேஸை நம்மளே வீட்டில் தயார் பண்ண போறோம். அது வேற ஒன்றும் கிடையாது, பயோகேஸ் மெத்தட் தான். இதுல இருந்து எப்படி கரெக்டான மெத்தட் நம்ம கேஸை ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பயோகேஸ் பிளான்ட் மேக் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக க்ளோஸ்டு டைப்பில் ஒரு டேங்க் ஒன்று தேவைப்படும். அதுக்காக என்ன எடுத்துருக்கோம்னா 300 லிட்டருக்கு மேலே ஒரு வாட்டர் டேங்க் எடுத்து வச்சிருக்கோம். இந்த வாட்டர் டேங்கை ஒரு ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணி நம்ம பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக ஓரளவுக்கு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ண இந்த டேங்க் போதுமானதாக இருக்கும். கூட என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா ஒரு 10 அடியில் 4 இன்ச்சு இருக்க மாதிரி ஒரு பிவிசி பைப் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இதை கரெக்டாக ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேங்க் பக்கத்தில் வைக்கிறேன். வச்சுட்டு இந்த மூடிக்கும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும், அதாவது இந்த அளவுக்கு இப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட நம்ம பைப்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பைப்பில் ஒரு பக்கத்தில் மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதை எப்படி கட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எதுக்காக இந்த பைப்பில் இது போல கட் பண்ணியிருக்கோம்னா நம்மளுக்கு இந்த வழியாக தான் நம்ம போட போகிற கிச்சன் வேஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு டேங்குள்ள போக போகுது. அப்படிங்கிறப்ப எந்த ஒரு அடப்பும் இல்லாமல் ஃப்ரீயாக போகணும் அப்படிங்கிறத அப்படி கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த வாட்டர் டேங்கோட அந்த கேப்பை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண பிவிசி பைப்பை கரெக்டாக அந்த கேப்போட சென்டரில் வைக்கணும் பாருங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே அந்த பிவிசி பைப்போட அவுட்ல என்ன அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு 3/4 இன்ச்சு டேங்க் நிப்பிள் ஃபிட்டிங் தான் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ இது என்ன பண்ண போறோம்னா நம்ம ஆல்ரெடி ஹோல்ஸ் போட்டிருக்கோம்ல, அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு இதோட அவுட்ல என்ன ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம போட்ட அந்த ஹோல்ஸ்ல அந்த ஃபிட்டிங் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்க 2 பக்கம் நம்ம வாசல் கொடுத்துருவாங்க, அதனால நல்லாவே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிக்கும். அடுத்ததான் 4 இன்ச்சு எல்போ எடுத்து வச்சிருக்கேன். இது என்ன பண்ண போறேன்னா அந்த டேங்கோட மேல் பக்கத்துலேருந்து கொஞ்சம் கீழே, அதாவது இந்த இடத்துல இங்கே அப்படியே வச்சு இந்த எல்போட அவுட்டர் லைன் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதை அப்படியே இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த பைப்பை தான் நம்ம டேங்கோட இன்லெட்டா யூஸ் பண்ண போகிறோம். இதே போல் டேங்க்லேருந்து வெளில எடுக்கிறதுக்கு அவுட்லெட் பைப் வேணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா 4 இன்ச்சில் எல்போன் எடுத்து வச்சிருக்கேன். அதே போல் 4 இன்ச்சு பைப்பை ஒரு அடியில் ஒன்று அரை அடியில் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு இது கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பிவிசி சால்வெண்ட் எடுத்து வச்சிருக்கேன், அதை அப்ளை பண்ணிக்கலாம். நல்லாவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிடுச்சு. இப்போ இது என்ன பண்ண போறோம்னா நம்ம இங்கே ஒரு ஓட்டை ஒன்று போட்டோம்ல, அதுலேருந்து லென்த்தாக உள்ள பைப்பை ஃபஸ்ட்டு உள்ளார வர பாருங்க. அப்படியே விட்டு அந்த எல்போயும் உள்ளார விட்டுலாம். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த அவுட்லெட் பைப்போட ஹைட் எவ்வளோ இருக்குன்னா டேங்குக்குள்ளார கரெக்டாக கீழே இருந்து ஒரு 3/4 அடி கேப் இருக்கும் டேங்கில். அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் தான் வச்சிருக்கோம், அதான் கரெக்டாக இருக்கும். அதே போல் நம்ம வைக்க போகிற இன்லெட் பைப் இருக்குல்ல, அது கரெக்டாக அந்த டேங்கோட பாட்டம் அளவுக்கு இருக்கும், அதாவது கீழே வரையும் போயிருக்கும், அந்த அளவு பார்த்துங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த பிவிசி பைப்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம்.
அவ்வளோதான், ரெண்டு பக்கம் கொஞ்சோட கேப்பே இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. இப்போ அப்படியே இது ஒரு கேப் எடுத்து அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இன்லெட் பைப் இருக்குல்ல, அதை எடுத்து உள்ளார சொருவிடலாம். இது கரெக்டாக அந்த பாட்டம் அதில் போய் உட்காரணும், அது வரைக்கும் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஓரத்தில் அந்த மூடையில் சேர்த்து வச்சு நல்லா நம்ம எம்சியில் வச்சு விட்டிடலாம். நம்ம அந்த டேங்கோட இன்லெட் அவுட்லெட் ரெண்டுமே எல்லாம் ஸ்ட்ராங்காக எம்சியில் வச்சு சின்ன ஒரு ஏர் கேப் இல்லாதவங்களாம் ஒட்டியாச்சு. இந்த மூடி எல்லாம் டைட்டாக இருக்குது, இருந்தாலும் இது வழியாக லீக்கேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா அந்த மூடியும் இதோட சேர்த்து வச்சு அதை எம்சியில் வச்சு விட்டிடலாம். நம்ம ஒருத்தா எம்சி நல்லா காஞ்சி செட் ஆயிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா நான் ஃபெவிக்விக் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு அந்த ஒட்டின அந்த எம்சியோட கார்னரில் அப்படியே அப்ளை பண்ணுவோம். இதே போல நம்ம வச்சு அந்த ஃபிட்டிங்கோட ரப்பர்லையும் லைட்டாக அப்படியே ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி விடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம டேங்க்கான இன்லெட் அவுட்லெட் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இந்த டேங்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த கேஸையும் வெளில எடுக்கணும். இதுக்காக நான் 3/4 இன்ச் ஹோஸ் கலர் கூடவே நான் கப்ளிங் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி நம்ம வச்சிருக்கிற அந்த ஃபிட்டிங் கூட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் கொடுத்துருக்க த்ரெட் எல்லாத்துலேயும் நம்ம டெஃப்லான் டேப் போட்டு சுற்றிக்கலாம். கொஞ்சம் கூட ஏர் கேப்பே இருக்கக்கூடாது, அதனால ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 3/4 இன்ச்சில் பிவிசி கார்டன் ஹோஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே இந்த ஹோஸ் காலோட அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கரெக்டாக அந்த டேங்க்கு கொஞ்சம் பக்கத்தில் இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் போதும். இந்த அளவு லென்த்தோட நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் அந்த ஹோஸு. அடுத்ததான் நான் ஒரு பால் வால்வ் எடுத்து வச்சிருக்கேன். கூடவே 3/4 குவார்ட்டர் சைஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஹோஸ் காலர் 2 எடுத்து வச்சிருக்கேன். இதை கனெக்ட் பண்றதுக்காக 3/4 இன்ச்சில் நிப்பிள் டீ கூடவே இன்னொரு 3/4 இன்ச்சில் நான் ஹோஸ் காலர் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இதில் முக்கியமாக எல்லாத்தையும் நம்ம டெஃப்லான் டேப் போட்டு சுற்றி இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த ஹோஸ் காலரை நம்ம அந்த கார்டன் ஹோஸ் கூட சேர்த்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு இந்த டேங்க் வந்து வர கேஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பேக் ஒன்று தேவைப்படும். அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா டிராக்டரோட இந்த டிப்பர் டியூப் இருக்கும்ல, அதான் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த டியூப்போட அந்த மவுத்தை நம்ம இந்த ஹோஸ் காலர் வச்சிருக்கோம்ல, அது கூட கனெக்ட் பண்ணணும். அதுக்காக பிவிசி ஹோஸ் கட்டை ஒரு அடி இருக்க மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இந்த லென்த் போதும். இதை அப்படியே வச்சு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மவுத்தில் உள்ளார வால் ஒன்று இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. அதை அப்படியே கலெக்ட் எடுத்துலாம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி ஹோஸ் கிளிப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே
ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் நம்மளுடைய பயோகேஸ் பிளான்ட்கான மொத்த ஒர்க் ரொம்ப சிம்பிளா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம டேங்க்ல இங்க ஒரு பைப் ஒன்று வச்சிருக்கோம்ல, இதான் நம்ம டேங்கோட இன்லெட். அதாவது கிச்சன் வேஸ்ட்லாம் இதோட உள்ள ஆட் பண்ண போறோம். அதே போல இந்த பைப் வந்து நம்ம டேங்கோட அவுட்லெட். அதாவது அந்த மக்கி போற வேஸ்ட்லாம் கேஸ் உருவான பிறகு பேலன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் இதோட நம்ம வெளில எடுக்க போறோம். அதுக்கு பேரு ஸ்லரின்னு சொல்லுவோம். அதே போல கேஸ் அவுட்லெட் எடுக்கிறதுக்கு இந்த வழி தான், இந்த வழியா தான் நம்ம கேஸ் வெளில வரப்போகுது. வந்து இந்த டியூப்ல ஸ்டோர் ஆக போகுது. நமக்கு எப்போ கேஸ் தேவைப்படுமோ அப்போ இந்த வால்வு இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இதில் முக்கியமாக எது ஒன்று பார்க்கணும்னா, இந்த நம்ம ஒட்டி இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் கூட ஏர் கேப்பே இருக்கக்கூடாது. அதை மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பார்த்துக்கணும். இப்போ நம்ம உள்ளார வேஸ்ட் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 4க்கு 6 அப்படிங்கிற ரெடியூசர் எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே உள்ளார ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த வேலையை கிச்சன் வேஸ்ட்ல ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கலாம் கொஞ்சம் அதிகமான காய்கறி வேஸ்ட் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம திடீர்னு வீட்டில் அவ்வளோ வேஸ்ட் இருக்காது. அதுக்காக என்ன பண்ண போறோம்னா, பக்கத்துல ஒரு காய்கறி மார்க்கெட் இருக்கு, அங்க போயிட்டு அங்க வேஸ்டான காய்கறி அழுகி போன காய்கறிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வந்துடலாம். அடுத்தடுத்து ஆட் பண்றப்ப நம்ம நாமளே கிச்சன்ல சமைப்போம்ல, அந்த வேஸ்ட்டை டெய்லி யூஸ் பண்ணிட்டு அதாவது ஆட் பண்ணிட்டு வந்தாலே போதும், நமக்கு போதுமான அளவு கேஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த காய்கறி மார்க்கெட் போயிட்டு வந்துடலாம். ஃபுல்லாக முட்டைக்கோஸ் தோல், கத்திரிக்காய் நிறையா இருக்குது. எல்லாம் அந்த வெம்பி போய் அந்த மஞ்சள் மஞ்சளாக இருக்குது பாருங்க, பூச்சி பிடிச்சதெல்லாம் அது ஒதுக்கி வச்சுருந்தாங்க, அதை அப்படியே தூக்கிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், நம்ம வேஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணி வந்தாச்சு. இதில் மேக்ஸிமம் இந்த வெங்காய தோல், இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா அது மக்கியும் போகாது, அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் அடப்பையும் ஏற்படுத்தும். அதனால தான் அதை தூர போட்டுடலாம். நம்ம இந்த வேஸ்ட்லாம் உள்ளார ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைமே இவ்வளோ வேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால அது மக்கி போகிறது ரொம்ப டிலே ஆகும். அதனால என்ன பண்ண போறோம், இது கூட இன்னொரு பொருள் ஒன்று சேர்க்கணும். அது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம வீடுகளில் உள்ள மாட்டு சாணம் தான். அதில் நேச்சுரலாகவே அதிகமான பாக்டீரியாஸ் இருக்கு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறதுனால நம்ம போடுற மற்ற வேஸ்ட்லாம் ரொம்ப சீக்கிரமா டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டராக இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம ஒரு பக்கெட் அளவுக்கு நம்ம மாட்டு சாணத்தை அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கொண்டு வந்த சாணத்தை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம டைஜஸ்டர் டேங்க்குள்ள அப்படியே ஊத்திக்கலாம். இந்த சாணத்தோட மொத்த வெயிட் ஒரு 15 கிலோ இருக்கும். அதே போல நம்ம கொண்டு வந்த அந்த காய்கறி வேஸ்ட் இருக்குல்ல, அதோட வெயிட் ஒரு 25 கிலோ இருக்கும். மொத்தமா நம்ம 40 கிலோ வேஸ்ட் நம்ம இதுல ஆட் பண்ண போறோம். இப்போ இதே போல நம்ம கட் பண்ணி வச்சு அந்த வேஸ்டான காய்கறி உள்ளார அப்படியே கொட்டிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி மொத்தமாக இவ்வளோ வேஸ்ட்டையும் கொட்டு வந்து அடிக்கடி அடைச்சிக்குது. அதை நம்ம இப்போ எடுத்து விட்றோம். அவ்வளோதான், ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. இனிமேல் நம்ம டெய்லி கொஞ்சம் தான் வேஸ்ட் கொட்ட போகிறோம், அதெல்லாம் அந்த அடைப்பு இருக்காது, டக்குனு உள்ளார போயிடும். இப்போ நம்ம அந்த ரெடியூசர் எடுத்துட்டு எண்டு கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதுலேருந்து வர ஸ்மெல் வெளில வராமல் இருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ இந்த டேங்க் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது, அதெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிச்சன் வேஸ்ட்ல அந்த டேங்க்ல ஃபில் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு பாதி டேங்க் வரைக்கும் ஃபில் பண்ணிருப்போம். இதுல இருந்து இந்த கிச்சன் வேஸ்ட்லாம் மக்கி அதுல இருந்து கேஸ் ஃபார்ம் ஆகிறது கிட்டத்தட்ட 15 ல இருந்து 20 நாள் எடுக்கும். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி ஒரு வால்வ் ஒன்று வச்சோம்ல, அதெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ்ல வச்சிடலாம். மற்றபடி இந்த ஜாயினால டைட்டாக சொல்லி செக் பண்ணிக்கலாம், டைட்டாக தான் இருக்கு. எனக்குமே ரொம்ப ஆர்வமா இருக்கு, எந்த அளவுக்கு கேஸ் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் 10 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். நம்ம வச்சதுலேருந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் போய் பார்த்தோம். நம்ம வச்ச டியூப்ல ஒரு பாதி அளவுக்கு காற்று ஃபில் ஆயிருந்துச்சு. அதில் கேஸ் தான் வந்துடும் சொல்லிட்டு நினைச்சோம். அது கேஸ் கிடையாது, வெறும் எம்டி ஆயிருது. ஆனால் அதில் லைட்டாக கேஸ் மிக்ஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் அது ஃபயர் பண்ணுற அளவுக்கு இல்லை. இதுலேருந்து வர ஸ்மெல்லும் கொஞ்சம் பேடாக தான் இருந்துச்சு. ரொம்பவே மைல்டாக தான் நம்மளுக்கு கேஸோட ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு. அதுவும் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இதே போல ஏர் வரும். இதை ஃபுல்லாக நம்ம அவுட் பண்ணிடணும். இந்த ஏர் நமக்கு தேவை கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வச்ச செட்டப்லாம் ஆல்ரெடி இருந்த மாதிரியே வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம அந்த செட்டப் வச்சு கிட்டத்தட்ட 19 நாள் ஆயிடுச்சு. நாங்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஆனா அதுக்குள்ள நம்ம டியூபை பாருங்க நல்லா விப்பி வந்துருச்சு. டெய்லி வந்து பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரஷர் ஏறி இந்த அளவுக்கு பிரஷர்ல இருக்கு இப்போதைக்கு. நம்ம டேங்க்மே கொஞ்சம் பிரஷர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இது நம்மளுக்கு கண்டிப்பா கேஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி இதுலேருந்து அந்த ஸ்மெல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த ஸ்மெல் ரொம்பலாம் பேடா இல்லை, ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி நல்லாவே கேஸ் ஸ்மெல் வருது. இப்போ நம்ம பற்ற வச்சு பார்க்கலாம். நம்ம டேரக்டாக இதிலே பற்ற வைக்கலாம். ஆனால் ரொம்ப பக்கத்தில் நம்ம டியூப் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் இருக்கு. அது என்ன பண்ண போறோம்னா ஒரு கேஸ் ஓஸ் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வால்வை லைட்டாக மட்டும் ஓப்பனில் வச்சுப்போம். ஏன்னா நம்ம மறுபடியும் வேணால் ஃபுல்லாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பற்ற வச்சு பார்க்கலாம். வாவ், பாருங்க நமக்கு இதுல இருந்து கேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. இதோட ஃப்ளேம் பார்க்கறதுக்கு நம்ம நார்மலா எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த வால்வை லைட்டாக ஓப்பன் பண்ணியிருந்தோம். அது எந்த அளவு கேஸ் வந்து சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா அந்த கேஸ் ஓஸை சின்ன ஒரு கேஸ் அடுப்பு எடுத்து வச்சிருக்கேன், அது கூட கனெக்ட் பண்ணிட்டு அந்த வால்வை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம அந்த வால்வு கொஞ்சம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பற்ற வச்சு பார்க்கலாம். வாவ், நல்லாவே எரியுது பாருங்க. நார்மலாக நம்ம வீட்டிலலாம் எரியும்னா கேஸ் எடுப்பா, அதே அளவுக்கு ஃப்ளேம் வருது, நல்லாவே எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் இதுல இருந்து கேஸ் வரது இவ்வளோ நாள் எடுக்குது. இனிமேல் நம்ம அடுத்தடுத்த நாள் கண்டினியூவாக கேஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம் இதுல இருந்து. ஏன்னா நம்ம இப்போ ஆட் பண்ண வேஸ்ட்லாம் ஆல்ரெடி டைஜஸ்ட் ஆகிருக்கும். இனிமேல் நம்ம கொட்டுற வேஸ்ட்லாம் ரொம்ப சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகி அதில் கேஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 30 கிலோ நம்ம வேஸ்ட் ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு 1/2 hour தாண்டி நம்ம கேஸ் வந்துட்டு இருந்துச்சு. இதே போல் நம்ம டெய்லி கொஞ்சமா வேஸ்ட் ஆட் பண்ண அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம கடையில் காய்கறி வாங்குறப்ப அந்த காய்கறி தோல் அதுலேருந்து ஒதுங்குற வேஸ்ட்டும் சேர்த்து நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். ஆனால் அப்படிப்பட்ட வேஸ்ட்டு தோல்லாம் தூக்கி எரிஞ்சிருவோம். ஆனால் அதெல்லாம் இதே போல ஒரு ப்ராசஸில் பண்ணி நம்ம கேஸ் அதுலேருந்து உருவாக்கலாம். அப்படிங்கிறப்ப அது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதனால நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற எல்பிஜி கேஸை சுத்தமாகவே வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியல. ஆனால் அதோட தேவையை கொஞ்சம் கம்மி பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. நமக்கு இந்த அடுப்பு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருப்பீங்க, அந்த ஃப்ளேம் நல்லாவே ஃபோர்ஸா வந்துச்சு. இப்போ என்னாச்சுன்னா நம்ம இந்த டியூப்ல கேஸ் கம்மியாயிடுச்சு. இதில் அழுத்தினா அங்கே ப்ரெஷரில் வருது, இல்லைனா ஃப்ளேம் ரொம்பவே கம்மியாக வருது. அதுக்காக இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த டியூபுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும். அதுக்காக நம்ம இந்த டியூப் மேலே ஒரு பிளைவுட் வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம வெயிட் வச்சதுக்கு அப்புறம் நம்ம நார்மலாக ஃபர்ஸ்ட் வந்துச்சு ஃப்ளேம் அதே அளவுக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம கேஸ் அடுப்பு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் எரிச்சிட்டு இருப்போம். நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம் எல்பிஜி, அந்த அளவுக்கு தான் எரியுது. ஆனால் அதில் ஒரு 20 நிமிஷம் சமைக்கிறோம்னா இது ஒரு 25 நிமிஷம் எடுக்கும். அதான் டிஃபரெண்ட், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இதில் வர கேஸோட அளவு அதிகப்படுத்தணும்னா நம்ம இதோட டியூப் போட்டிருக்கோம்ல, இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்கணும். அதாவது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாதிரி இந்த வால்வு டீலாம் வச்சு மொத்தமாக 3 செட்டப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வச்சோம்னா வச்சுக்கலாம், ஒவ்வொரு செட்டப்புக்கும் ஒவ்வொரு டியூப் வச்சு நம்ம 3 டியூப் வச்சுக்கலாம். ஒரே லென்த்தா இது கூட கண்டினியூ பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு 3 டியூப்ல நமக்கு கேஸ் ஸ்டோர் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த டியூபை எடுத்துட்டு இதுக்கு பதில் பயோகேஸ் பேக்னு சொல்லிட்டு நிறையவே ஆன்லைன்ல இருக்கும். அது இன்னும் பெருசா இருக்கும், நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னது மாதிரி கேஸா மாறினதுக்கு அப்புறம் அந்த வேஸ்டான லிக்விட் ஃபார்ம்ல இது வழியா தான் வெளில வர போகுது. அதான் நம்ம ஸ்லரின்னு சொல்றோம். ஆனா அது அப்படி வெளில வரதுக்கு நம்ம வச்சு அந்த அவுட்லெட் பைப் இருக்குல்ல, அதையும் தாண்டி நம்ம வேஸ்ட் ஃபில் பண்ணணும். அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா வெளில வர ஆரம்பிக்கும். நம்ம இனிமே டெய்லி கொஞ்சமா ஆட் பண்ண அந்த ஸ்லரி வெளில வர ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்லரி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அதாவது இயற்கையா கிடைக்கிற உரம் மாதிரி அது கூட நம்ம 1:1 அப்படிங்கிற ரேஷியோல நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம வீட்டை சுத்தி உள்ள மரம் செடிக்கலாம் அப்படி ஊத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் நம்மளுடைய பயோகேஸ் பிளான் பத்தி மொத்தமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க நினைக்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து நாங்க வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் முத்து மற்றும் கலை.